நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் ரெஸ்டாருடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பிலும் இந்திய தொழிற்சங்க மையம் TUC சார்பிலும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் எதற்கானது? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் ரெஸ்டாருடைய தோழர்கள் தமிழக அரசு தமிழகத்தில் இருக்கின்ற பஞ்சமி நிலங்களை உடனடியாக மீட்டெடு, வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிடு, ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அரசு நிலங்களை மீட்டு நிலமற்றவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 ஏக்கர் நிலங்களை வழங்கிடு. இதுதான் நம்மளோட டிமாண்ட். யாருக்காக டிமாண்டு? இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய உழைக்கின்ற மக்கள், வீடற்ற ஏழை கூலி விவசாய தொழிலாளர்கள், பட்டியலின மக்களுக்கான கோரிக்கை. சரி, இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், முதலமைச்சராக இருக்கட்டும், MLA-வாக இருக்கட்டும், MP-ஆக இருக்கட்டும், இவர்கள்லாம் யாரு? இங்கிருந்து போனவங்க தானே, நம்மள மாதிரி ஒரு ஆத்தாள் அப்பனுக்கு பிறந்தவங்க தானே, இந்த மாதிரி உழைக்கின்ற குடும்பங்களை சேர்ந்தவங்க தானே. அவங்க என்ன வானத்திலிருந்து இறக்கப்பட்டவர்களா, குவிச்சவங்களா? அவங்களுக்கு நம்மளுடைய வழி வருத்தம் தெரியாதா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் வரி என்ன சொல்லி துவங்குது தெரியுமா? இந்த நாடு இந்திய ஒன்றியத்தின் குடிமகனாகிய நாம் நமக்கு நாமே வகுத்தறிந்து கொண்ட சட்டம் என்று துவங்குகிறது. இந்திய ஒன்றியத்தின் குடிமகனாகிய நாம் நமக்கு நாமே வகுத்தளித்துக் கொண்ட சட்டத்தின்படிதான் நாங்கள் கேட்கிறோம். இந்த சட்டங்கிறது யாரு? இந்தியாவில் ஏற்றப்பட்ட இந்த சட்டம் நாம் நமக்கு நாமே வகுத்தளித்துக் கொண்ட சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டம் துவங்குகின்ற வரியே இப்படிதான் துவங்குது. அந்த சட்டத்தில் தான் சொல்லி இருக்குது, அடிப்படை உரிமை என்பது உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை என்பது அடிப்படை உரிமை என்று சொல்கிறது. இதுதானே கேட்கிறோம், வேற என்ன கேட்கிறோம்? நாங்க இருக்கிறதுக்கு இடம் கொடு, இல்லனா நீ எதுக்கு ஆட்சி ஆள்ற, உனக்கு அதுக்கு வக்கலனா ஆட்சியை விட்டு வெளியேறி நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்குன்னு நாங்க வகுத்த அரசாங்கம் அப்படின்னு சட்டம் சொன்னபடி தானே கேட்கிறோம். ஏன் எங்களோட சட்டம் காதுக்கு கேட்க மாட்டேங்குது? மனு கொடுத்துட்டோம், பல தடவை வந்து தாசில்தார் ஆபீஸ்ல வந்துட்டோம், கலெக்டர் ஆபீஸ பார்த்துட்டோம், கலெக்டரை பார்த்துட்டோம், ஆனா என்ன பண்ண முடியல? ஏன் எங்களோட சத்தம் கேட்க மாட்டேங்குது? நாங்க உடனடியா அந்த இடத்தை போய் ஆக்கிரமிப்பு பண்ணலாம்னா பண்ண முடியாதா? நாளைக்கே போய் பண்ண முடியாதா? ஏன்? சட்டத்தை மதிக்கிறோம்ல, உங்களை நாங்க மதிக்கிறோம்ல. இந்த அரசியலமைப்பு சட்டம் நான் எங்களால் வகுத்தளிக்கப்பட்டது என்பதால் இந்த நாட்டு குடிமக்களாகிய நாம், இந்த வடகரை பகுதியில், இந்த பெரியகுளம் பகுதியை சேர்ந்த மக்கள் அனைவரும் இந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து, இங்க இருக்கின்ற காவல்துறை, கலெக்டர் மற்றும் ஆர்டிஓ, தாசில்தார் அனைவரையும் மதித்து அவர்கள் சட்டத்தை காப்பாற்ற அமல்படுத்த இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் உங்களிடம் மனு அளித்து விட்டு காத்திருக்கிறோமே. ஏன் காத்திருக்கிறோம்? எங்களுடைய உரிமை நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கையில் தானே. அந்த நம்பிக்கை வீண் போகுமானால் சட்டத்தை நாங்கள் கையில் எடுக்க வேண்டிய தருணம் இல்ல. நீ சட்டத்தை அமல்படுத்ததானே படிச்சுட்டு உனக்கு எங்களோட வரிபடத்துல சம்பளம் வாங்குற. இங்க இருக்கிற ஒவ்வொரு அதிகாரியும் வீட்டுல அவங்க புள்ள போடுற சட்டை, நீ சாப்பிடுற சாப்பாடு எங்களுடைய வரிபடம், எங்களுடைய ரத்தம், இங்க இருக்கின்ற உழைக்கின்ற மக்களுடைய வேலை இல்லையா? அந்த நன்றியுடன் உனக்கு வேண்டாமா? அப்ப அதுதானே கேட்கிறோம். சரி, இந்திய நாட்டினுடைய நிலைமை என்ன? நாம இந்த பஞ்சமி நிலன்றது ஏற்கனவே தோழர்கள் குறிப்பிட்டது மாதிரி 1800 காலத்துல 1947 தான் சுதந்திரம் வாங்கணும். 1950 தான் புரட்சி